போய் துணி எடுத்தா ஓட ஒரு 5 கிலோ போகிற 3/4 மணி நேரம் இருக்குது. போய் ஓடிட்டு வரலாம் நம்ம பைசன் பையில பட்டன்னு வர்ற 5 கிலோ எடுத்து வந்து ஓட்டு நுணுக்கிறோம். இது பைசன் பையில 5 கிலோ போய் ஓட்டி 2-3 மாதம் இருக்கும். அதனால் 4 வீல் டிரைவ் வேணாம், அது வெயில் அடிக்கும். நம்ம பைசன் பையிலே போகலாம். சரி சாமி, அது என்னத்த பண்ண வெயில நீ தான் ஓட்டணும், பரவாயில்லையா? தொடச்சி போகலாம். தண்ணிலாம் வேணாம், புழுதியை தொடச்சி விட்டு போகலாம். ஓகே நண்பா, நம்ம நிறைய நம்பர்கள் கேட்குறீங்க பைசன் பே மாடல் என்ன ப்ரோன்னு. மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2011 மாடல் ப்ரோ. நான் தான் புது வண்டியாக எடுத்தது. இது சொல்லப்போனால் எங்கள்கிட்ட பிறந்த செல்லப்பிள்ளை. இதுக்கு முன்னாடி 2-3 வண்டி இருந்துச்சு, அது அப்பா யூஸ் பண்ணியிருந்தார். அப்புறமேட்டு இதை எடுத்து அப்பா ஒரு 6 மந்த்தா கொஞ்சம் ஆக்சிடென்ட் தவறிட்டார். ஸோ அதனால் அதிலிருந்து என் ஒரு கைப்படாதான் ஓடிச்சு. நான் இங்கே இருக்கிற வண்டியிலே அதிக மணி நேரம் ஓட்டின வண்டி இந்த வண்டி தான் நண்பா. இந்த வண்டியை நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க விற்றுருங்கன்னு. ஆனால் இதெல்லாம் விற்கிறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. இது என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பணம் செலவானாலும் சரி, இந்த வண்டி தான் செலவு பண்ணி ஓட்டுவோம், தவிர விற்க மாட்டேன் நண்பா. முடிஞ்சுதா? கலப்பை கழட்டி விடலாமா? போய் நீ எடுத்து விட்றியா நான் எடுத்து விட்டா? நீ எடுத்து விட்டா? சரி ஓகே, நான் தான் எடுத்து விட்றேன். தொடச்சாச்சா? முடிஞ்சுதா? வேஸ்ட்டு கொஞ்சம் வச்சு. ஓ வேஸ்ட்டு. கல்லாக இருக்கும் அந்த காட்டில். கவுத்துல கழட்டி விடலாம். என்ன பண்ணோம்? அடுத்தது கரெக்டா? என்னைக்கு நீ என்ன இந்த வேலைலாம் பண்ணுறது? வேச்சு விட்டு போல வருது. நீங்கள் 5 கிலோ பண்ணி தான் ஓட்டுற. தலை போட்டால் மொழி போயிருக்கும். பின்ன திருப்பி போடணும் 5 கிலோ பிக்க. அதையும் திருப்பி போட. அடுத்தது ஒன்றும் தான் நினைக்கிறேன். லூஸ் இருக்கும். போகலாம். ரைட்டா? லெஃப்ட்லாம் இல்லையா?
கீரை. எதுக்கு விட்டு அழுத்துற? ஒரே மாதிரி அழுத்துனா போவாது. மாத்திக்கிற ஸ்பீடு பிரேக் கிளச் அழுத்து. போடு. என்ன பண்ணோம், லைட்டாக ரேஸ் பண்ணி வண்டி விடணும். கீர் வெட்டாதாம தான் இருக்கும். எதுக்கு வண்டி விட்டு இழுக்குது? எக்ஸலேட்டர் ஒரே மாதிரி அழுத்த மாட்டா? பாரு வண்டி எதுக்கு இப்படி உஞ்சி உஞ்சி போகுது? ஓட்டு அள்ளுத்தடமா இருந்தா அள்ளுத்தடத்துக்கு மட்டும் வேற வண்டி வேற ஒரு ஆள் நான் வந்து ஓட்டி விட்டுட்டா மீதி 2ஆவது கீர் போடும். போ. இதில் எத்தனை ஐட்டம் போயிருப்போம் உங்கள் தடத்துக்கு உங்கட்டுக்கு அள்ளுத்தடங்கிற வண்டி அங்கே எதுக்குடா போகுது? தடத்தில் போகாது, அங்கே எதுக்கு மேலே இருந்துச்சு? போ விடு போட்டோம். அழுத்து ரேஸ் கொடு. நல்லா அழுத்து போட்டு. ரெண்டு பேசிய பேசுறியா? ஓகே நண்பா, நம்ம சந்தோஷ் சூட் வந்துட்டு அதான் முன்னாடி இது பாருங்க. அந்த பெரிய மெத்தை தான் சந்தோஷ் விட்டுது. சரி தப்பா மாற்றி சொல்லிட்டேன் நண்பா. ஓட்டு விடான், நான் தான் மெத்தன்னு சொல்லிட்டேன். பாரு நல்லா சுற்றி சுற்றி இவங்க வீட்டு சுற்றி எல்லாம் கீரை தான். டெய்லியும் கீரையாக சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏற்றிக்கிட்டேறான். அந்த வீடு சரிதா? எதில் தடம் போகணும்? எதில்ண்ணா? அதில் போகணுமா? ஓ அதில் விடு, பஸ் ஒரு போடு. பார்க்கலாம் எப்படி தான் விட்றேன்னு பார்க்குறேன். யாராப்படி? திருப்ப கொஞ்சம் முன்னாடி போய் திரும்பிக்கும். போ. செடி மேலே விட வேணாமா, மேலே இருந்தானே பாரு. நான் வரட்டா? இல்லை இறங்கிக்கிறேன்.
ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சரி சந்தோஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டுறா, நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு, ஐயோயோ என்னெல்லாம் வந்து 5 கிழப்பு ஓட்ட முடியாது, நானே இப்போ தான் தக்கா புக்கான்னு 9 கிழப்பு ஓட்டுறேன், இதில் வேறு 5 கிழப்பு, இதில் எங்கன்னா நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறேன். சேர்றா அதனால் என்ன ஓட்டி பழக்கலாம், எங்கே போயிடுது, சரி வீடியோடு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் ஓட்டுறேன் ப்ரோ, அதனால தான் நானே வீடியோ எடுத்து நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் ஒரு கொஞ்சம் நிறைய நம்பர்கள் கேட்ட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலான்னு. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லீப் ஆகுது ப்ரோ, ஏகப்பட்ட டயர் வந்து ரொம்ப ஸ்லீப்பேஜ் எடுக்கிற அளவுக்கு ஓட்டுறீங்க, கரெக்டாக பிடிச்சி ஓட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. கரெக்டாக லிவரை செட் பண்ணி வச்சு ஓட்டலாம் ப்ரோ, லிவரை செட் பண்ணி வச்சு ஓட்டுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆனால் லிவரை செட் பண்ணி வச்சு ஓட்டினீங்கன்னா வந்து ஏகத்துக்கும் ஒரே மாதிரி டெப்த்து எடுக்கவே எடுக்காது. ஒரு இடத்துல லைட்டாக செட் பண்ணி ஓட்டணும்னா லைட்டாக வண்டிக்கு லோடு இருந்தாவே அது என்ன பண்ணணும், சென்சிங் தூக்கி விட்ரும். அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டான இடத்துலலாம் மேலால் வந்துடும், இருக்கிற இடத்துல இறங்கும். நீங்கள் சென்சிங் பண்ணிங்கன்னா மாடு கட்டின இடத்துலலாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்ட முடியாது. இப்போ இதில் இப்போ பிடிக்கிற டெப்த்து ஏகத்துக்கு ஒரே மாதிரி டெப்த்துக்கு பிடிச்சி ஓட்டலாம். இதே வந்து நீங்கள் சென்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு விட்டிங்கன்னா இப்படிலாம் ஓடாது. டைட்டாக இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், லூஸாக இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அங்கே எங்கள் ஏரியா பொறுத்தவரைக்கும் செட் பண்ணி வச்சுட்டு ஓட்டினாலும் யாருமே ஓட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மம்டி போட்டு தண்ணி இல்லாமல் காடு, கீரை இது மாதிரி வெண்டங்காய் இதுக்கெல்லாம் பாடு போடுற காடு, மம்டி வேலை அதிகமாக செய்வாங்க. அப்போ வந்து காட்டில் உழவு இல்லைன்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் டயர் ஸ்லீப்பேஜ் எடுத்தாலும் நல்லா ஃபுல்லாக டெப்த்து கொடுத்து டிசி லிவரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். அதனால் வந்து டீசல் குடிக்கிட்டு டயர் ஸ்லீப்பேஜ் ஆகுது அந்த பேச்சுக்கே இடல. நான் வந்து ஃபுல்லாக என்னென்னு பாருங்கள், நான் லிவர் மேலே கை வச்சுக்கிட்டே தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். வண்டி நல்லா லோடு கொடுத்து தான் ஓட்டுவோம், நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா லோடு கொடுத்து தான் ஓட்டுவோம், எந்த இடத்துலையும் கலப்பி தூக்கப்பட்டோம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக டிரைவரை விட்டுருங்க, புதுசாக ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டி போய் திரும்புகிற இடம் மட்டும் எல்லாம் மேடாக பண்ணி விட்ருவாங்க. அது என்ன காரணம்னா, கலப்பை நடுவயில் இறக்கி பிடிக்கிறோம்ல, வண்டி போய் திரும்புகிறப்ப என்ன பண்ணோம்னா கலப்பையை வந்து பில்லு மாட்டிக்கிச்சுனாலோ புட்டாங்கட்டினாலோ போய் திரும்புகிற இடத்துல வந்து கலப்பையை தூக்காதீங்க. அப்படி தூக்குனீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த கலப்பையில் அடிச்சுட்டு வர மண்ணெல்லாம் அந்த இடத்துல வந்து மேடு பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து தூக்குறதுனா பார்த்தீங்கன்னா நடுவயில் தூக்குங்க, பில்லு குட்டாங்கட்டுதோ எது கட்டினாலும் சரி நடுவயில் தூக்குங்க. பார்ட்டி ஓரமாக கொண்டு வாப்பா நான் பில்லை பிடிங்க விட்றேன் அப்படின்னு சொன்னால் கூட அப்படி போகாதீங்க. அப்படி அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இப்படி ஓரத்தில் வந்து தூக்கணும், வந்து தண்ணி கட்டுற காடெல்லாம் வந்து மேடாகி போயிடும், ஓரத்தில் வந்து தண்ணி ஏறி பாயாது அப்படின்னு சொல்லிவிடுங்க வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க, ப்ரோ புது வண்டி எடுத்தால் வந்து 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பெனிக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நண்பர் என்கிட்ட இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி கேட்டார். அவருக்கு நான் வீடியோவில் அந்த விளக்கம் கொஞ்சம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆகிட்டு இன்ஜின் சர்வீஸு, இதே வந்து கொபோட்டோ இப்போ சுராஜி ஜாண்டியர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எப்படியும் 250-300 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ ஓகேவா, அதனால் வந்து அந்த டைமுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும்பாங்க. நீங்கள் டைம் தாண்டி கொண்டு போய் கம்பெனிலே விட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணினாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ப்ராப்பரான ஆயில் சர்வீஸ் பண்ணல, கிரோன் ஆயில் ப்ராப்பராக பண்ணலை, இதனால் எங்கள் தரப்புலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணி தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த சந்தில் லூப் ஹோல் இருக்குது, எதனால் அவங்கள இப்படி ஏமாற்றலாம், அவங்கள பணம் கட்டி வேலை செய்ய சொல்லலாம். ஆயில் சர்வீஸ் டைம் ஆகிட்டு ஓகே, கிரோன் ஆயில் சர்வீஸ் ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு, இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னா அப்போல்லாம் வாய் கிளியே பேசுவாங்க. நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் வந்து நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒயரிங்கு லைட் எரியல, எதை கொண்டு போய் கேட்டாலும் என்னன்றுவாங்க. கரெக்டாக 1 வருஷம் வரலும் நீங்கள் என்ன தான் வண்டியை தண்ணி ஊற்றி கழுவுனீங்கனாலும் ஒயரிங்கில் வந்து உப்பு படியாது, எதுவும் பிரச்சனை வராது. அப்புறமேட்டு அது சொல்லிக்கிற அப்புறம் எல்லாம் வீக் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணும், தண்ணி போட்டுச்சுன்னா எல்லாம் போட்டு லைன் கட் ஆகும். அப்புறம் இங்கே பாடியில் இறக்கி பீஸ் அடிக்க போகும். ஹெட்லைட் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரும், டைமும் கம்ப்ளைண்ட் வரும், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரும். கேட்டால் என்னன்றாங்க, எங்களுக்கு ஒயரிங்க்கு எல்லா வண்டியிலையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்பெனிலையும் வந்து ஒயரிங்க்கு வந்து 1 இயர் தான் வாரண்டி கொடுப்பாங்க. ஓகேவா, ஒயரிங்க்கு செல்ஃப் மோட்டர், டைனமோ, பேட்டரி இதுக்கெல்லாம் 1 இயர் தான். அந்த 1 வருஷத்துக்குள்ளே எந்த வேலையும் வைக்காது. அதுக்கு மேலே வந்து வருஷம் ஒரு ஐட்டம் டைனமோ செல்ஃப் மோட்டரை சர்வீஸ் பண்ணி போட்டுக்காங்க. அதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம். ஓகேவா, எவ்வளோ தான் புது வண்டியாக இருந்தால்
ப்ரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய நேரமோ லக்கோ தெரியல. பட் ஆனால் வந்து வருஷம் ஒரு ஐட்டம் வந்து மெயின்டெனன்ஸ் 2 மாதம் ஒரு ஐட்டம் பேட்ரி சார்ஜ் பண்ணி செக் பண்ணுங்கள். இன்ஜின் வந்து 250 மணி நேரம் கொடுத்துருக்காங்களா 400 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்களோ ப்ராப்பராக 50 மணி நேரம் முன்ன பண்ணாதனாலும் சர்வீஸை பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ கையில் ரொம்ப காசு டைட்டாக இருக்குதுனாலும் ஏதோ ஒரு பக்கம் கடன் வாங்குவீங்களா பிச்சை எடுப்பீங்களா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இன்றைக்கி பண்ணினீங்கன்னா தான் இன்றைக்கி ஒரு 4000 ரூபாய் ஆயில் சர்வீஸ் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு இன்ஜின் உக்காந்துச்சு இன்ஜின் புகை தள்ள ஆரம்பிச்சதுன்னு கையை வச்சிங்கன்னா குறைஞ்சது 30,000 40,000 ஆயிரும். அதே மாதிரி கிரவுண்ட் ஆயில் வந்து கம்பல்சரி 2000 மணி நேரம் ஒரு ஐட்டம் ஆயில் மாற்றி விட்ருங்க. அது மகேந்திராவில் 40 லிட்டரு 200 ரேஞ்ச் வருது. மற்ற கம்பெனியில் என்ன மற்ற கம்பெனியில் வெட் பிரேக் ஆயில் தான் கம்பெனிலேயே வாங்கி ஊற்றணும்னா இல்லை, எல்லா வண்டிக்கும் வெட் பிரேக் ஆயில் காமன் ஆயில் தான். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு 2000 மணி நேரம் ஒரு ஐட்டம் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா க்ரௌன் ஆயில் சர்வீஸ் க்ரௌனும் வேலையே வைக்காத நம்ம அடித்து சொல்கிறேன். ஓகேவா? அதுக்குன்னு வந்து நான் கியர் டமார் டிமின்னு போட்டு உடப்பேன் எதுவும் ஆகாதனால அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மேக்ஸிமம் கியர் பாக்ஸ் சவுண்டு வராது யூஸ் பண்ணுங்கள், போட்டு ஓட்டுங்க, எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ இந்த பைசன் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்து 22,000 மணி நேரம் ஓட்டிட்டேன். இது வரலாம். இப்போ தான் நான் கியர் பாக்ஸில் ஃபஸ்ட் ஐட்டம் 2வது மாட்டிருக்கிறேன். 2 வருஷம் ஒரு ஐட்டம் சேர் ஓட்டுறதுனால பெரிய வீலில் ஆயில் சில் போகும் ப்ரோ. இந்த ஆயில் சில்லு மாற்றுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எந்த செலவும் பண்ணுறது கிடையாது. டயர் 4 செட்டு மாற்றிருக்கிறேன். கிளச்சி பிளேடு ஒரு 2-3 ஐட்டம் மாற்றிருக்கிறேன். இவ்வளோ தான் செலவு. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான். கம்பெனிக்காரன் எடுங்க எந்த வேலையும் வைக்காதனால நம்பாதீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இந்த நான் சொல்கிறத மட்டும் இந்த பேசிக் ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் செலவு வைக்காத நண்பா. இயர் பாக்ஸு மேக்ஸிமம் சவுண்டு வர அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சவுண்டு வருதா ஒன்று ரேஸை குறைச்சி போடுங்க, ஏதோ ஒன்று. பட் எனக்கு தெரிஞ்ச வரலும் சொல்கிறேன், கியர் பாக்ஸ் சவுண்டு வரக்கூடாது. கியர் பாக்ஸ் சவுண்டு வர போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கியர் பல்லு இருக்குது பாருங்க, அந்த பல்ல அப்படியே செஞ்சுக்கிட்டே போகும். அப்புறம் கியர் பாக்ஸ் வந்து கடகடன்னு சவுண்டு முட்டிக்கும். அது நாளைக்கு நீங்கள் விற்றீங்கனாலும் கியர் பாக்ஸ் ரொம்ப அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. விற்கலாம் சரி விற்றாலும் சரி. இப்போ என்னதெல்லாம் அன்றைக்கி கியர் பாக்ஸ் பிரித்து பார்த்து அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். கியர் பாக்ஸ் இவ்வளோ ஹவர் ஓடி என் கியர் பாக்ஸ் தெளிவாக இருந்துச்சு. அது மாதிரி எல்லோரும் மெயின்டைன் பண்ணியாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் 2000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் க்ரௌன் ஆயில் மாற்றிடுங்க. இன்ஜின் சர்வீஸு அதுக்கு தகுந்த மாதிரி. இது ரெண்டும் மாற்றுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அதே மாதிரி 2000 மணி நேரம் க்ரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்களா, 2000 மணி நேரத்துக்குள்ள ரெண்டு ஆயில் 10 ஆயில் மாற்றமாக ஒரு க்ரௌன் ஆயில் ஃபில்டர் மாற்றுறீங்க. 1000 மணி நேரத்தில் ஒரு ஃபில்டர் மாற்றிடுங்க. அடுத்த 2000 மணி நேரத்தில் ஆயிலையும் ஃபில்டர் நல்லா செட்டாக மாற்றி விட்டிங்கன்னா டிப்பிங் கம்ப்ளைண்ட் வராது. டிப்பிங் பொட்டு தூக்கிறதோ கலப்பு தூக்கிறதோ எதுவுமே கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலில் தான் பொட்டி தூக்குது, வெட் பிரேக் ஆயிலில் தான் பொட்டி தூக்குது. ஸோ அதனால் வந்து பொட்டியில் மேக்ஸிமம் பொட்டியில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்காங்க. ரோடு ரன்னிங் டிப்பர் அதிகமாக ஓட்டுற நண்பர்கள் அதில் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தால், இப்போ வந்து மகேந்திராவில் 38 லிட்டரு, வேறு அதர் பிராண்டில் 35 லிட்டருக்கு மேலே எந்த வண்டியிலையும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நமக்கு அது என்ன கொஞ்சோண்டு தானே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம க்ரௌன் ஆயிலை செக் பண்ணாத விட்டுருவோம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி க்ரௌனே சுத்தமாக ட்ரை ஆகி அங்கே பொட்டி தூக்கலனா தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது எத்தனை பேர் இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறீங்களே தெரில. அப்படி சால்வ் பண்ணியிருந்த நண்பர்கள் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்ற நண்பர்களுக்கும் நிறைய அதனால் எவ்வளோ செலவு வச்சுது என்னன்னு அனுபவிச்சவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அதனால் வந்து பொட்டியில் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கிரவுண்டில் ஆயில் காலி ஆயிரும் நாளடைவில். அப்புறமேல் கியர் பாக்ஸ் இருக்கிற பல்லு பேரிங்கி எல்லாமே அரைச்சி தேஞ்சு டோட்டல் கிரவுண்டே லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து மினிமம் ஆயில் லீக்கேஜ் ஆச்சா காஸ்ட்லியா ஒரு 5 நாள் 10 நாள் அதுலேயே வந்து நீங்கள் டிப்பர் அதிகம் லோடு அடிக்கிறீங்கன்னா அடிக்கடிக்கு கேஜ் செக் பண்ணி பாருங்கள். மகேந்திராவாக இருந்தால் கால்கிட்ட இருக்கும், வேறு பிராண்டாக இருந்துச்சுன்னா அது எந்தெந்த இடத்துல ஸ்கேல் இருக்குமோ பார்த்து செக் பண்ணிக்காங்க. ஆயில் ஆரம்பித்து ஓட்டிடாதீங்க நண்பா. கியர் பாக்ஸ் எந்த அளவுக்கு கியர் பாக்ஸ் தொட்டியில் ஆயில் நிறைய வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது இது ரைட்டாக தப்பானாலும் சரி நீங்கள் கமெண்டில் தட்டி விட்டு போங்க. மற்ற நண்பர்களுக்கும் இது நீங்கள் தோன்றது தப்பு ப்ரோ கரெக்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன், ரைட்டாக இருந்தால் எடுத்துக்கங்க. இது என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ். ஒரு நண்பர் கேட்டுருவார் வண்டியை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஒரு பேசிக்காக ஒரு வண்டியை மேனேஜ் பண்ணுறது இவ்வளோ தான் ப்ரோ. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி அருமையாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதான். மித்தப்படிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
அதே மாதிரி டைமாக செல்ஃப் மோட்ரு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற நண்பர்கள் ஒன்றுக்கு நான் நல்லா விசாரித்து 10 கிலோமீட்டர் சேர்த்தி போனாலும் சரி, ஓகேவா, நல்ல எலக்ட்ரிஷனாக பார்த்து கொடுங்க, ஓகேவா. கொடுத்துட்டு கிட்ட உட்காந்துருந்து வேலை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சும்மா பெட்ரோல் ஊற்றி கழுவி போட்டுருவாங்க. அப்போதைக்கு ஓடும். புஷு கார்பன்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட அப்போதைக்கு ஓடும். 1 மாதம் ஓடும், திரும்பி ஓடாது. இவன்கிட்ட வேலை செஞ்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கஸ்டமர்கிட்ட போவாங்க. அவர்கிட்ட போயிட்டு அப்புறமேட்டு தான் கிட்ட வந்து பார்ப்பீங்க. அவங்க நம்ம எதுவுமே பண்ணலையே, எங்கே கொடுத்து வேலை செஞ்சீங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், செல்ஃப் மோட்டர் டைம் மூலம் வேலை செஞ்சிங்கன்னா கிட்டேருந்து வேலை செஞ்சுக்குவாங்க. கொடுத்துட்டு நாளைக்கு வா நாளானிக்கு வான்னு சொல்கிறேன் பார்த்துட்டு செல்ஃப் மோட்டரை கொடுக்காதீங்க. உடனே செய்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க. ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுத்தாலும் அதை செஞ்சு கொண்டு போய் போட்டாலும் 1 இயருக்கு அது வேலை வைக்கக்கூடாது. அது மாதிரி எலக்ட்ரிஷனாக பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. மித்தபடிக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஒரு சில நண்பர்கள் கூப்பிட்றது நம்மளோட இதில் பாருங்கள், இது மாதிரி வண்டி மேலே ஏறமோ இந்த 2 தென்னை மரம் தந்துருக்குதா, இதில் ஏறமோ உஷாராக ஏறணும்பா. இப்போ அந்த பக்கம் வண்டி இழுத்துச்சுன்னா உடனே லெஃப்ட் சைடு பிரேக் அடிக்கணும், லெஃப்ட் சைடு இழுத்துச்சுன்னா ரைட் சைடு பிரேக் அடிக்கணும். இதை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டிங்கன்னா வண்டி போய் ஆனால் தென்னை மரத்து மேலே அடிக்கிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதையும் மீறி வண்டி ரொம்ப தூக்குது போனால் கிளப்பி கீழே இறக்கி விட்ருங்க. மண்ணு மேலே இறக்கி விட்டு வண்டியை மூவ் பண்ணிங்கன்னா வண்டி தூக்காது அதிகமாக, அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம், ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோவில் இதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு இந்த வீடியோ வச்சாச்சு. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர். கடைசியாக ஓட்டி முடிச்ச வாட்டி இந்த கொஞ்சோண்டு தம்பியை ஓட்டி விட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே இதெல்லாம் பூரா தென்னை மரத்து இருக்கிறோம். அப்புறம் உள்ளது அப்படியே 2 சுற்று போட்டு ஓட்டி விட்டு சரி வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். நமக்கு சந்தோஷத்தை வீடியோ எடுக்க சொன்னேன். கடைசியாக பார்த்த வரைக்கும் தெரியுது ஓரளவுக்கு நல்லா தான் கேப்சர் பண்ணியிருக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இந்த வீடியோவில் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அந்த அலைன்மெண்ட் வீடியோ தான் ஒரு எடுத்துகிட்டு நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது பவர் ஸ்டாரிங் ஆயில்ஸுக்கு மாற்றும் போது நான் கண்டிப்பாக வந்து கீழே கழட்டி தான் மாற்றணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்டையும் கம்பல்சரி ஆட் பண்ணுறேன். நிறையா நண்பர்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஓகேவா. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சது. கதம் அப்படியே போயிட்டு வெளியே போயிட வேண்டியதான். நான் யூஸ் பண்ணுறது 1500 வரைக்கும் ப்ரோ டைம்